ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் பிரசாதம் தாங்க செய்ய போகிறோம். ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா கோயிலுமே வந்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய புளியோதரை தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். புளியோதரையை வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி பண்ணலான்றது தான் நான் அதில் சொல்ல போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோயில் புளியோதரைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய வந்து லிங்க்கும் வந்து மேலே கொடுக்குறேன் ஐக்கானில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5லேருந்து 6 வரமிளகாவை வந்து சேர்த்துக்கிறேன், குண்டு மிளகாவை. இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்குண்டான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இது எல்லாத்தையும் வறுத்து நீங்கள் அரைச்சிட்டு வந்து பவுடர் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணுறதுனால நான் எள்ளு அப்படியே தான் வந்து சேர்க்குறேன். ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்பவே கசக்கும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு மல்லியாக இருந்தாலும் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்களா இருந்தால் ஒரு 2 வரமிளகாவும் சேர்த்து இது கூட வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே மிளகும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிளகு தூள் இருந்ததுனால நான் அதனால் வந்து தூளாகவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட தூள் இல்லைன்னா மிளகோடு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி ரெடி ஆகிடுச்சு, புளியோதரை பொடி. இப்போது எண்ணெயில் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கலரி விட்டுக்கலாம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் நல்லா எல்லோயிஷாக வேணும்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துடலாம். பெருங்காயம் வந்து ரொம்ப நேரம் வந்து எண்ணெயிலே இருக்கக்கூடாது. அது பெருங்காயம் போட்டதும் கொஞ்சம் நேரம் கழித்து உடனே வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடணும். பாருங்கள், இது நல்லா வந்து வதங்கிருச்சு எண்ணெயில். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ், அதாவது ஒரு கை அளவுக்கு உள்ளங்கை அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைசல். இப்போது நான் தேவைக்கேற்ப உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வச்சுருக்க புளிக்கரைசலை இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வந்து கொதி வரணும், நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் நம்மளோட புளியோதரை. இப்போது இது நல்லா கொதிக்கிட்டுங்க. நான் ஆல்ரெடி வந்து சாதம் வெடித்து நான் ஒரு இதில் வச்சு பிளேட்டில் வச்சு பாருங்கள் ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் இல்லைனா வந்து ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும், உதிரியாக. இப்போ வச்சுருக்க புளியோதரை மிக்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரும்போது ரொம்பவே பொறுமையாக வந்து எடுத்து கலருங்க. அப்போ தான் வந்து சாதம் உடையாத வரும். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய ஒரு கோயில் பிரசாதம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.